வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து குட்டி ஹிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். செந்தமிழ் தேனி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறது வந்து யாரும் பார்த்திங்கன்னா பாரதியார். அதாவது செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்லாம் வந்து இவர் வந்து அழைக்கப்பட்டிருப்பார். சரிங்களா? தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற ஒரு 3 அதிகாரங்கள் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரங்களும் 9 இயல்களை வந்து கொண்டது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டது வந்து யார் அப்படின்னா தந்தை பெரியார். அவங்க தான் வந்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டது யார்? ராவண்ணா இளங்குமரனார். இவர் தான் செந்தமிழ் அந்தனர். திருவள்ளுவர் தவச்சாலை வந்து திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லூரில் வந்து அமைத்தது யார் அப்படின்னா இளங்குமரனார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா வாணிதாசன். வாணிதாசனோட இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்ற எத்திரசாலு. தமிழக பழங்குடிகள் அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னா பக்தவச்சல பாரதி. உத்தரவேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் திருக்குறள். கவிமணி என்னவா இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆசிரியராக கேட்பாங்க, வழக்கறிஞரா ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு 36 வருஷம் ஆசிரியர் வந்து இருந்திருப்பாங்க. தொடுவானம் அப்படின்ற நூல் எழுதினது அரங்கசாமி என்ற எத்திரசாலு. இவங்க யார்? வாணிதாசன். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் வந்து என்ன அப்படின்னா தொல்காப்பியம். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கண்ணெழுத்துக்கள். நெல் குத்தும்போது பாடும் பாடல் வந்து என்ன அப்படின்னா வள்ளைப்பாட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.